ஆத்ம நண்பர்களுக்கு அன்பான கனிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் சிறப்பாக 3வது நாள் நவராத்திரியை கொண்டாடுகின்றோம். இன்று அம்மாவின் பெயர் சந்திரகண்டா. சந்திரகண்டானா, சந்திரா என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிலா, கண்டானா மணி. அவையால் அம்மா நெத்தியில அந்த நிலா போல ஒரு பிறைய இன்னைக்கு அணிஞ்சு வர்றதுனால அவங்களுக்கு சந்திரகண்டா. அந்த மணி அவங்க வரும்போது அந்த மணி ஒலிக்குது. அவங்க 10 கரங்களையும் 10 விதமான ஆயுதங்களை ஏந்திருக்காங்க. ஏன் அப்படி ஏந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு இப்ப திருமணமாக போகுது. அப்போ மாப்பிள்ளை அழைப்புக்கு சிவபெருமான் வராரு. அப்போ அவர் வரும்போது அவர் சாம்பல் எல்லாம் பூசி அந்த பூதகணங்களோட வருவதை பார்த்து அவங்க பார்வதியோட அம்மா மைனாவதி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அம்மா என்ன பண்றாங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி வந்துருவாங்க இல்லையா? அதனால பக்தர்கள் பயப்படுறோம்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் நம்மளை நின்று நம்மளை பாதுகாப்பாங்க. அதனால அம்மாவும் அவங்க பக்கம் இருக்கிற எல்லாரும் பயந்த உடனே இவங்க உடனே ஒரு பொன்னிறமான ஒரு உருவம் எடுத்து, சந்திரகண்டான் உருவம் எடுத்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு பயங்கரமா ஒரு புலி மேல வர்ற மாதிரி வந்து அந்த சிவபெருமான் பக்கம் வர்றவங்க எல்லாரையும் அவங்க யாருன்றது அவங்க காமிச்சு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க, ஆகையால் நீங்க நல்ல ஒரு தோற்றத்துல வாங்கின உடனே சிவபெருமான் மன்மதனையே தோக்கடிக்கிற அளவுக்கு அழகான ஒரு உருவத்தை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம சந்திரகண்டா தாயை வணங்குவதாலே அவளை வணங்கும் இந்த நாள் நம்மளுடைய தீமைகள் எல்லாம் ஒழிஞ்சு, துன்பங்கள் ஒழிஞ்சு, நோய்கள் ஒழிஞ்சு, நமக்குள்ள இருக்கிற பயங்கள், பயம்னா எல்லா விதத்துல நிறைய பயங்கள் இருக்கு. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த எல்லா பயத்தையும் அவங்க அந்த மணியோடையும் அந்த ஆயுதங்களோடையும் நம்மளுக்காக இந்த சந்திரகண்டாவா எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. ஆகையால் நாம அம்மாவை இன்னைக்கு வணங்கி அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையிலும் பயம் இல்லாம, துன்பம் இல்லாம, நோய் இல்லாம சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஷாமலா அம்மா, அருணா அம்மா, இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.